கரெக்டாக பேசுகிறவங்க மட்டும் போங்க. வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். நான் பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். எஸ்ஜிடி தேர்வை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து தகுதி தேர்வு அப்படிங்கிறது நம்ம எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் நியமன தேர்வு அப்படின்றதும் இப்போ எழுதியிருக்கோம். ஸோ 2 விதமான தேர்வுகள் அப்படின்றது, ஒரு எக்ஸாமுக்கு இத்தனை தேர்வுகள் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் தகுதி தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2013 15 நடந்திருப்போம். அப்போ கிட்டத்தட்ட 12-13 வருஷமங்களா தகுதி தேர்வில் ஒரு வருஷமும் ஒரு வாட்டியும் காம்படிட் பண்ணி அதில் வந்துட்டு வின் பண்ணி நல்ல மார்க் வாங்கி அதில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் அப்படின்றத வாங்கி அந்த தகுதி தேர்வுலேயும் வின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நியமன தேர்வு அப்படிங்கிறது இப்போ வச்சுருக்காங்க. இப்போ மீன்ஸ் அதை வந்து இப்போவும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நியமன தேர்வும் எழுதிட்டு அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் அந்த கட் ஆஃப் மார்க் வர்றதுக்கு முன்னாடி வேக்கன்சியை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளும் போராடணும். இதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறதுக்கு வீடியோ கிளிப்பு ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, அதில் ஆட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ கிளிப் அப்படின்றது சென்னை போன வீடியோ கிளிப் தான். ஸோ சென்னை போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற தகவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை கவர்மெண்ட் சைடுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. கோரிக்கையை நமக்கு வந்து என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக கவர்மெண்ட் சைடுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். அதை வந்து அவங்களும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய முயற்சி அப்படின்றது இருக்குது. பட் மற்ற தேர்வுகளுக்கு இல்லாத ஒரு இது வந்து எஸ்ஜிடி பொறுத்தளவுக்கு இருக்குது. ஏன்னா இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் என்ன இது பண்ணாங்க அப்படின்றது தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 2013 முதல்ல தகுதி தேர்வு எழுதுகிறப்போ ஒரு பாடத்திட்டம் இருந்திருக்குங்க. ஸ்கூல் புக்கில் பாடத்திட்டம் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ 2022 ஒரு தகுதி தேர்வு எழுதுனாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பாடத்திட்டம் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ தகுதி தேர்வுக்கு அதாவது 2022 படித்து தகுதி தேர்வு எழுதினவங்க ஒரு புக்ஸை படிச்சிருப்பாங்க. அதே புக்ஸை நியமன தேர்வுக்கு படித்து எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் 2013 எழுதினவங்களை யோசிச்சு பாருங்களேன். 2015 17 அந்த எல்லாத்துக்குமே அதே இது தான். ஸோ அந்தந்த வருடங்களில் இது வரைக்கும் 5-6 வாட்டிக்கு மேலே நடந்திருக்கு. அது எல்லாமே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமானதான். இப்போ ரீசன்ட் டைமில் நடந்தது மட்டும்தான் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் புக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்தவங்களோட நிலைமையை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது ஸ்கூல் புக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணாமல் ஒரு ஆர்டரில் கொடுத்துருந்தாங்க. அந்த புக்கை படித்து அவங்க தகுதி தேர்வு எழுதணும். அதுக்கப்புறம் இன்னொரு புக்கு கொடுத்துட்டாங்க. புது புக்கு ஒன்று புதுசாக ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த புக்கை படித்து நியமன தேர்வு எழுதணும். ஸோ இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் வந்து இப்போ எஸ்ஜிடியில் இருக்கிற தேர்வர்களோட ஒரு நிலைமையாக போய்கிட்டு இருக்கு. என்னென்னா, மற்றவர்கள் ஒரு புக்கை 2 வாட்டி படித்து ஒரே தேர்வுக்கு 2 விதமான புக்ஸை படித்து தேர்வு எழுதினவங்க அப்படின்றது எஸ்ஜிடி தான். ஏன்னா இப்போ ஒரு சிலபஸ் இருக்கும், அதை நம்ம படிச்சுட்டு எழுதுறது அப்படிங்கிறது காமன். பட் ஃபஸ்ட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு புக்கை படித்து எழுதுறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து 0.5 மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. பட் அந்த 0.5 அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அது வந்து பெரிய எஃபெக்டிவ் அப்படின்றத உண்டு பண்ணாது. ஸோ அந்த 0.5 அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி 2013 15 மற்ற தேர்வுகள் எல்லா தேர்வுகள்லேயும் தகுதி தேர்வு அப்படின்றது ஒன்று வச்சாங்க. தகுதி அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும். ஆசிரியர்களாக தகுதி பெறுறதுக்கு தான் அந்த தகுதி தேர்வு. ஸோ ஆல்ரெடி எல்லாருமே ஆசிரியர்களாக தகுதி பெற்றாச்சு அப்படின்ற மாதிரி தான் என்னோடய கான்செப்ட். ஸோ அதனால் தகுதி தேர்வில் பாஸ் பண்ண அனைத்து நபர்களுக்கும்
வந்து நியமன தேர்வு அதோட மார்க்கு அதோட இது எல்லாமே எதையுமே கன்சிடர் பண்ணாமல் தகுதி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கும் அதில் வந்து தகுதி பெற்ற ஆசிரியர்கள் எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஒரு போராட்டமாக இருந்திருக்கு. ஸோ அதே போல் இது வந்து போராட்டம் கிடையாது, கோரிக்கை தான். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, வார்த்தைகளை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். போராட்டம் இல்லாமல் வெறும் கோரிக்கைகள் அப்படின்ற மாதிரி நம்மளோட கோரிக்கை அப்படின்றது வச்சுருக்கோம். ஸோ இந்த கோரிக்கைகள் நீங்கள் கொடுக்கும்போதும் ஒரே மாதிரியான விஷயங்களாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு வேக்கன்சி ஒரு 1000 இன்க்ரீஸ் பண்ணால் போதும், 2000 இன்க்ரீஸ் பண்ணால் போதும் அப்படின்னு பாதி பேர் வந்து எல்லாருக்கும் வேலை வேணும் அப்படின்ற மாதிரி போராடக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரியான கான்செப்ட், ஒரே மாதிரியான இதில் வந்து இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லோரும் சேம் இதில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது நடக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி குரூப்பில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரியான ப்ரொசீஜர் எடுத்துகிட்டு போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்ற அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பாதி பேர் இதுவும் பாதி பேர் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லோரும் சேம் ஒரே மெத்தடில் ஒரே மாதிரியான இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்த அனைவருக்கும் வேலை அப்படின்றது தான் இப்போதைக்கு வந்து நம்ம உறுதியாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு நிலைமை. ஏன்னா தகுதி தேர்வு நியமன தேர்வு அப்படின்றத தாண்டி முதல்ல தகுதி தேர்வில் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டோமா, அவங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும் அப்படின்றது தான். 2012-13 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அப்போது தகுதி தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற்ற எல்லாருக்குமே வேலை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போது ஒரு விழாவாகவே எடுத்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து பெரிய ஒரு விழாவாகவே நடத்தியிருந்தாங்க. ஸோ அதுவும் தெரியும். ஸோ அதே போல் இந்த டைமில் இந்த மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான அப்டேட் இதுக்கப்புறம் வரப்போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் உருவாக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் செக் பண்ணி பார்க்கணும். தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டு இது சம்மந்தமான அப்டேட் அப்படின்றது இதுக்கப்புறம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இணையாத நபர்கள் ஃபுல்லாகிடுச்சு ஆல்ரெடி குரூப்பு. மேபி யாராவது எக்ஸிட் ஆகிறாங்க, நிறைய பேர் எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்னா குரூப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு வந்துட்டு குரூப் ஃபுல்லாகிடுச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிங்க குரூப் ஃபுல்லாக இருக்குது, குரூப் ஃபுல்லுன்னு வருது அப்படின்னு. ஸோ அதுதான் சேம் 1024 பேர் தான் இருக்க முடியும். 1024 பேர் இருக்காங்க ஆல்ரெடி உள்ள. மேபி யாராவது வெளில போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து குரூப்பில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பட் குரூப்பில் என்ன நடக்குது, என்ன மாதிரியான ப்ரொசீஜர் நடக்குது அப்படின்ற அனைத்து தகவல்களும் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். அடுத்தடுத்த கட்டத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் பயப்பட தேவையில்லை. நமக்கு எந்த அப்டேட்டும் கிடைக்காதோ, நமக்கு எந்த தகவலும் வராதோ அப்படின்ற மாதிரி. ஸோ சென்னை போனது, கோரிக்கை வைத்தது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்மில் முடிவு பண்ணது. அதனால் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கண்டிப்பாக தேர்வு எழுதின எல்லாருக்குமே தெரிய வரும். அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.